ரெடி போய்க்கலாம் ரெக்கார்டிங். வணக்கம் தமிழர்களே. இது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது புலவர் திருத்தொண்டலிங்க ஐயா நம்ம திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் வந்து 12 திருமுறைகள் அப்படின்னா என்ன? திருமுறைகள் நம்முடைய அருவாளர் பெருமக்கள் தமிழகத்தில் தோன்றிய ஞானசம்பந்த பெருமான், நாமக்கரசர், சுந்தர சுவாமி, விவாசன பெருந்தகை போன்ற அருவாளர் பெருமக்கள் அருள் செய்திகளுக்கு திருமுறைகள் என்று சொல்லுவாங்க. தெய்வத்தவர் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல், அனைத்துமே சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல். அவருடைய புகழ் கோவைகள் சொல்லலாம், புகழ் கோவைகள் என்று சொல்லலாம். அவர் புகழை பற்றி சொல்லலாம். இப்போ அதை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாங்களா? கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். திருவாசல் பூஜையே இருக்கிறது. எல்லாம் சிவலிங்க பூஜை பண்ணுற போது திருவாசலுக்கு பூஜைகள் பண்ணலாம், நூலகத்தை பூஜை பண்ணலாம். பல இடத்துல திருமுறை கோயில் என்று சொல்லி பல வீடுகளிலேயும் தேடி கோயில்களையும் தேடி பட்டது மாற்றம் செய்து 12 திருமுறைகள் செய்து அதுக்கு பூவெல்லாம் போட்டு வழிபாடு. எப்படி தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணுமோ அதுக்கு வழிபாடு செய்யறது உண்டு. ஸோ இந்த திருமுறைகளை வந்து யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? அதை ஞானசம்பந்த பெருமானார் செய்திருக்காங்க. முதல் திருமுறை என்று சொல்லக்கூடியது. அப்புறம் அவர் 3 திருமுறை கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு நாமக்கரசர் பெருமான் அவர் செய்திருக்கிறார். 4, 5, 6 அவர் செய்கிறார். சுந்தர 7, மணிவாசல் பெருமான் 8. இப்படியே போது பெரிய புராணம் 12 வந்து நிற்கணும். திருமூலத்தேவருடைய திருமந்திரம்லாம் அதில் அடங்கிடும். திருவிசை பத்தெல்லாம் அடங்கி, திருப்பல்லாங்கெல்லாம் அதில் அடங்கிடும். புரியலாம். காரைக்காலம் செய்த புள்ளிகள்லாம் அதில் அடங்கிடும். அது 12 நூல்களாக பிரிச்சிருக்கிறாங்க. 12ன்னு அதுக்கு ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கிறாங்க. சமய குறவர்கள் அருள் செய்ததுன்னு சொல்லுவாங்க. சமய குறவர்கள் என்று அவங்களே சொல்லுவாங்க. சமயக்குறவர்கள் வந்துட்டு தமிழ் வளர்க்கறதுக்காக பாடுபட்டாங்களா இல்லை வந்து இந்த சைவத்தை வளர்க்கறதுக்காக பாடுபட்டாங்க? சைவத்துக்காக. ஏன்னா சைவம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப சீனித்த நிலையில் இருந்தது. அப்போ அதை வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு வந்தது. அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் வந்து வெகுஜன போராட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? காந்தியடிகள் சொல்றது தனி மனித சத்தியாகிரகம், வெகுஜன போராட்டம்னா சொல்லுவாங்க. அது போல ஞானசம்பந்த பெருமான் மக்களை திரட்டி கொண்டு போராடினார், வெகுஜன போராட்டம் சொல்லலாம். நாவுக்கரசர் தனி மனித சத்தியாகிரகம் தனியாக என்று போராடினார் என்று சொல்லலாம். இன்னும் அந்த அந்நிய மதத்தினுடைய வந்து அவர்கள் வந்து மதத்தை இருந்ததுன்னா அந்த குற்றம் கிடையாது. ஆனால் அவருக்கு நம்ம சைவத்தை வந்து அவர் வந்து எளித்தும் படித்தும் பேசியதுனால அவர்களை எதிர்த்து போராடும் ஒரு கட்டாய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. வெறுப்பினால் அல்ல, நம்முடைய சமயத்தின் மீது அவர் போர் தொடுத்தது போல கருத்து போர் தொடுத்தது போல தொடுத்ததுனால அவர்களுக்கு எதிராக ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் எந்திரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. வேறு கிடையாது. இப்போ இந்த வேறுநாள் என்று சொல்ல முடியாது. தேவாரம் அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து முதல் பாட்டு வந்துட்டு என்னது? தோடுடைய செவின் என்று ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்கிறது. தோடுடைய செவினுடைய மதி சுடி. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவனை பத்தி வர்ணிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த எல்லாமே புகழ் கோவைன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். எல்லாமே புகழ், அவருடைய பெருமைகள் சொல்வது. புகழ் கோவைன்னு அர்த்தம் என்ன? சிவபெருமானுடைய புகழ்களை சொல்வது, அடிப்பி சொல்வது புகழ் கோவை என்று சொல்லக்கூடிய தேவார திருவாசகம் புறாவே அவருடைய புகழ் கோவை. இந்த ஆத்மா இறைவதற்கான வழிமுறைகளை சொல்வது. அதுல மனித வாழ்க்கை தத்துவம்னு உண்டு, இல்லாமல் போகாது. இப்படித்தான் இருக்கிறது. பெரிய புராணம் எடுத்தால் பெரிய புராணத்தில் சொல்லப்படாத சமூக சிந்தனையே கிடையாது, சமுதாய சிந்தனையே கிடையாது. எல்லாத்துக்கும் இடம் எங்க இருக்குது? பெரிய புராணத்தில் இருக்குது. அது இல்லாத எதுவுமே கிடையாது. ஆமா. இப்போ தமிழையும் சைவத்தையும் பிரிக்க முடியாது. தமிழ் சைவத்தை முடியாது. எங்க தமிழ்ல சைவம் இருக்குது, சைவத்தில் தமிழ் இருக்குது. இப்படி எடுத்துக்கீங்களேன். தமிழ் என்ன இருக்குது? சைவம் இருக்குது. சைவத்தில் என்ன இருக்குது? தமிழ் இருக்குது. ரெண்டும் பிரிக்க முடியாது, ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் உண்மையை எங்க இருக்குன்னா சமய இலக்கியங்கள் இருக்குது, கம்பராமாயணத்தில் இருக்குது, பெரிய புராணத்தில் இருக்குது, திருமுறைகள் இருக்குது. புரியுதுங்களா? நீங்க நீக்கி பார்க்கவே முடியாது. தமிழையும் சைவத்தையும் நீங்க நீக்கி பார்க்கவே முடியும். எத்தனை சுவைகள் இருக்குங்கிறீங்க, எண்ணற்ற சுவைகள் இருக்குது. அது நீங்க தனியாக நீங்க நிறைய பதிவு செய்யணும். அந்த அளவுக்கு சுவைகள் காட்டலாம். பெரிய புராணத்தில் சுவைகளை காட்ட எத்தனை காட்டலாம். திருமுறைகள் சுவைகளை காட்டலாம். ஆழங்காட்டுங்க காட்டலாம். மூழ்க முத்துக்கள் போய் மூழ்க முத்துக்கள் அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம். போர் அடிக்காது. அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு பாடல் விளக்கங்கள் சொல்லுங்க. மாசி வீணைங்கிறது நாவுக்கரசர் பெருமான் அருள் நீத்தரையில போடுகின்ற பொழுது
அவர் 4 விதமான தண்டனை என்று பல்லவ மன்னன் கொடுத்தார். அது ஒன்றுமே செய்யலையே. அவர் தாய் சமயத்துக்கு தான் வந்தார். இங்கே இருந்தார், சைவத்தில் இருந்தார். அது பிறகு அவருக்கு மனப்போராட்டங்கள் நிறைய, குடும்ப சூழல்கள், மனப்போராட்டங்கள். இங்கே தெளிவு கிடைக்கலன்னு சொல்லி நேர சமண சமயத்துக்கு போனார். போனது ஒன்றும் குற்றம் கிடையாது. மீண்டும் அங்கே அவருக்கு சூளை நோய் வந்தது. அதிலிருந்து மீட்சி பெறுவதற்காக அக்காலை தேடி இங்கே வந்தார். திருவடி வீரட்டாளத்துக்கு வந்தார். அங்கே பெருமான் அந்த தமிழ்காரர்களுக்கு பூஜை கொடுத்து ஆட்கொண்டார்கள். மீண்டும் அவர் சைவத்துக்கு வந்தார். இல்லைன்னா தப்பு, தாய் சமயத்துக்கு மீட்டு வந்து தப்புவார். தாய் சமயத்துக்கு போகின்ற பொழுது எந்த சைவனும் கொதிக்கலை. தாய் சமயத்திலிருந்து சமணத்துக்கு போனார் இல்லையா, அப்போ யாராவது கொதிச்சாங்களா? ஒருத்தரும் கொதிக்கலை, போன போய் கூட விட்டுட்டார். ஆனால் சமண சமயத்திலிருந்து தாய் சமயம் சைவத்துக்கு வருகின்ற பொழுது எல்லாம் கொதிக்கிறாங்க. மன்னன் கொதிக்கிறார், அது எப்படி போகணும், அது எப்படி வரலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் உணர்வு வரணும் அல்லவா? எந்த தமிழன் கோயில் எந்த சைவனுக்கு வரலையே. ஆனால் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வருகின்ற போது ஏன் இந்த கொதிப்பு கொதிக்கணும்? இந்த கொதிகளுக்கு என்ன காரணம்? சரி, அதனால மன்னன் என்ன செய்ய, அவனுக்கு தூண்டப்பட்டது. அவன் 4 விதமான தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை? முதலாவது சூளையில் வைக்கிறார், அவர் சாகலை. பாலில் சோத்துல விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க, அதையும் சாகலை. யாரை விட்டு மிதிக்க சொல்றாங்க, அதையும் சாகலை. கல்லை கட்டி கடல் தூக்கி போட்டு 4 கொலை முயற்சிகள். அத்தனையும் திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெயிக்கிறார். அதில் இன்னைக்கு கேட்டுக்கீடு. அதில் அவர் சூளையில் 7 தினங்கள் வைக்கின்ற பொழுது அந்த அவருக்கு எப்படி இருக்கிற சூளைக்குள்ள நம்ம இருக்கிறோம், அது உஷ்ணம் சிந்தனையே அவருக்கு இல்லை. அது எப்படி இருந்தது? மாசி வீணையும் மாலை மதியமும் அப்படி எனக்கு இருந்ததுன்னு அந்த சுகத்தை சொல்கிறார். இப்படியெல்லாம் எனக்கு சுகமாக இருந்தது, வீசுத்தங்களாக இருந்தது அப்படி அதை சொல்கிறாங்க. ஓசை எனக்கு அப்படியே வீணை நான் போட கல் வந்து படப்படம்னு தெரிக்கும். அந்த சூளை கல் வந்து உஷ்ணமான பட்டு பட்டு தெரியுங்களா, அதில் டைன்னு வீணாசரமான இருக்குது அப்படிங்கிறார். இப்படி அந்த சுகத்தை அது தெய்வத்தோடு இணைந்து சொல்ல. அப்போ என்ன அர்த்தம்? புறமுறுத்தல் எதுவும் அவரை என்ன செய்யவில்லை, பாதிக்கவில்லை. அதுலேயே இன்னொரு வரி வரும், வாழ்த்த வாயும் நினைக்க மன நெஞ்சும் இதெல்லாம் இறைவன் எது கொடுத்திருக்கிறார்? தன்னை நினைப்பதற்காக வாழ்த்த வாயும் நினைக்க மன நெஞ்சும் தாழ்த்த செல்லும் தந்த தலைவரை சூழ்த்த மாமனர் தூவி துடியாது வீழ்த்த பாவனையில் நெடுங்காலம் வீணா போச்சே காலம் அப்படிங்கிறார். நிறைய அப்படிதான் நினைக்கிறாங்க. காலங்களெல்லாம் வீணா போச்சே, காலங்களெல்லாம் வீணா போச்சு நினைக்க நிறைய இருக்கிறாங்க இல்லையா? எப்பவுமே நினைச்சிருக்கணும். ஐயா சொன்னாங்க, நான் எப்பவுமே இங்கே வந்திருக்கணும், காலதாமரம் வந்துட்டு போல தெரியுதுன்னு ஐயா சொன்னது போல இல்லையா? வீழ்த்த பாபினையில் நெடுங்காலம் வீணா போச்சிருக்கிறார். ஏன் சமண சமயத்தில் அங்கே இருந்தார் அல்லவா? அந்த காலம் வீணா போன காலங்கள் தானே. வீணா போன காலங்கள் பெருமாள் நினைக்கின்ற காலங்கள் தான் வாழ்ந்த காலங்கள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், பேசாத நாளெல்லாம் அவனை பேசிய நாட்கள் தான் பிறந்த நாட்கள். பொதுவா ஒரு பரவலா வந்து ஒரு நகைப்புக்குள்ளான கருத்தாங்கன்னு தெரியல. ஒரு தொண்டனா ஒரு சிவபெருமானை வந்து அணுகும் போது அவர் வந்துட்டு அப்பர் பெருமானை கொடுத்த மாதிரியே வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு. அதாவது குறிப்பா வந்து இந்த உலக மக்கள் பேசுகிற பேச்சு சிவனை கஷ்டம் நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் கேட்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சிவனை நம்பினா கஷ்டங்கள் கொடுப்பார் என்று சொல்வதெல்லாம் மிகவும் தவறான ஒரு கருத்துக்கள். எப்படியோ பறவை இருக்குன்னு வைங்களேன், எப்படி பறவைச்சு தெரியாத பறவை இருக்குது. சிவனை நம்பினா அது புதுசா கஷ்டத்தை கொடுப்பார். சொல்றாங்க இந்த உழவார பணியில அப்பர் பாதையில வந்துட்டு ஒரு தொண்டனா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க உழவார பணியில இருக்கிறது எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எங்க பணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆனந்தமா இருப்பாங்க. அது தவறான ஒரு கருத்துக்கள். எப்படியோ அதை 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 எதிர்க்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்களா, எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியாது. இல்லை, எல்லாருமே நல்லா தான். தெய்வம் யாருக்கும் கஷ்டப்படுன்னு சொல்லணும். அவரோடு செய்த வினைக்கேற்பான சில இதைகளை அவர் அனுப்பிச்சு தீரணும். அது இதுக்காக அது கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே வினைக்கு இதுதான். எல்லாமே வினையை நம்ம அனுப்பிச்சு தான் தீரணும் வருது. அது சில பரம்பரை நம்ம நினைக்கின்ற போது அந்த கஷ்டத்தினுடைய இது வேகம் குறையோடது வருது. ஆனால் அனுபவிக்கிறது அனுப்பிச்சுதான் ஆகும். ஆனால் வேகம் வேகம். உதாரணத்துக்கு இப்போ வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க, அரிசி போடுறாங்க. அந்த காலத்தில் அப்படி கொதி வரும். கொதி வரும்போது சிந்தாமல் இருப்பதற்காக சிவன் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியில் எடுத்து அப்படி ஊற்றுவாங்க. ஊற்றுற கப்புன்னு கொதிக்குள்ள அடைக்கிறோம். அதுபோல வரக்கூடிய துன்பங்கள் வழிபாட்டு அரிசிக்கு எவ்வாறு கொதி அடங்குகிறதோ அதுபோல் துன்பம் அடங்கும். ஆனால் துன்பம் இருக்கும், ஆனால் துன்பம் அடங்கும். புரியலையா? கொதி இருக்கும், ஆனால் வெளியே வந்து கொட்டாது. அந்த உஷ்ணம் இருக்கும் இல்லையா? அதுபோல துன்பம் இருக்கும், ஆனால் என்ன செய்யாது, வருத்துவது போல இருக்கும், ஆனால் வருத்தாது.
இப்போ நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கு? அவங்க நம்முடைய கல்வி எல்லாமே நமச்சிவாய் இந்த 5 எழுத்து மந்திரம் இருக்குது இல்லையா, 5 எழுத்து மந்திரத்தில் எல்லாமே இருக்குது. ஞானசம்பந்த பெருமானுக்கு கூட அந்த உபதேசம் தெரிகின்ற பொழுது அவர்களெல்லாம் வேதங்களிலிருந்து எல்லாம் எடுத்துட்டு அப்போது சொல்வார், இதெல்லாம் எதுக்கு? 5 எழுத்து மந்திரத்துக்குள்ள எல்லா வேதமும் அடங்கி இருக்கிறதே, வேத பொருட்கள் எல்லாம் எதில் அடங்கி இருக்கிறது? 5 எழுத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதே, எதுக்கு அதெல்லாம் விட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி சொல்வார். உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்றேன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய வேதியர்களுக்கு ஞானசம்பந்த பெரும் குருவாக இருந்தார் அருள் செய்தார். புரியுதுங்களா? 5 வேதங்கள் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகள் எதில் இருக்குது? 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் போது அதில் எல்லாமே இருக்குது என்று சொல்றது. இப்போ வேற தமிழ்ல வேற என்ன நூல்கள் வந்துட்டு சைவம் வைணவம் அது மாதிரி வந்துட்டு இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்குங்க? நமக்கு வந்து அந்த திருமுறைகள் தான் நமக்கு தெய்வ நூல்கள், மற்றெல்லாம் மற்றவர்கள் எழுதப்பட்டது. நாம இப்போ கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்வது தப்பு கிடையாது. ஆனால் வழிபாட்டில் நம்ம பயன்படுத்த எதை பயன்படுத்தணும்னா அருளாளர்கள் செய்திருந்தார். சைவர்களாக இருந்தால் 12 திருமுறைகளை பயன்படுத்து, வைணவர்களாக இருந்தால் ஆழ்வாருடைய பாசங்களை பயன்படுத்து, அதை நம்ம சொல்றோம். அங்க வெளியே இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள் எல்லாம் சொல்வது அவ்வளவு சிறப்பாக தெரியல. இல்ல சினிமா பாடல்கள் இல்ல. இப்போ காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து இதுல வரமாட்டாங்க. இல்ல இந்த அயன் திருமாலுடைய கதைகள் வருது இல்லைங்களா, அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் அப்படின்ட்டு, அது எல்லாத்தையும் அது நீங்க திருமுறைகளே வரும். அடிமுடி திட்டி படங்கள் எல்லாமே திருமுறைகளே உங்களுக்கு வரும். இது அருளாளர்கள் பாடல்களைத்தான் நம்ம ஆலைகள் எதை பாடணும், அருளாளர்கள் அருள் செய்கள் தான் பாடமே தவிர மற்ற இதுல என்ன செய்யக்கூடாது, பாட கூடாது. அது அவ்வளவு சிறப்பா தெரியல. வெளியே சபாக்கள்ல பாடலாம், சபாக்கள்ல பாடலாம். ஆனா ஆலயங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆலயங்கள் பாடுவது அருளாளர்கள் அருள் செய்கள் தான் பாடமே தவிர மற்ற பாடக்கூடாது. ஆனா சபாக்கள் நீங்க எதை வேணாலும் பாடலாம். ஏன்னா எங்க எது சொல்லணும்னு இருக்குது இல்லையா, ஆலயங்கள் அதை தான் செய்யணும். சிலவர்கள் வந்து சில வெளிப்பாடுகள் எல்லாம் உள்ள பாடுவாங்க, அது பெரும்பாலும் அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அருளியல் நிறைய இருக்குது, அருள் செய்தி நிறைய அதிக பாடலாமே. இப்ப மொத்தமா இந்த 12 தேவாரத்தையும் சேர்த்தாக்க திருமுறைகளும் சேர்த்தா நிறைய இருக்கு. 10-12,000 மேல வரும். 18,000 மேலே வரும், மேலே வரும். திருமுறை அற்புதங்கள் அற்புதங்கள். மழை வரல, நிறைய இடத்துல இங்கே கேட்கல சொல்லுவாங்க மழை. நானே பல இடத்துக்கு போயிருக்கிறோம். நான் திருமுறைகள் படி மழை வந்த இடங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதில் ஒன்று 2 நிறைய இருக்கு. அத்தையும் சொல்றது நேரம் பத்தாது. 2 இடம் சொல்றேன். இந்த விஜயமங்கலம், நான் வாழக்கூடிய இதே விஜயமங்கலத்தில் பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு 4-5 வருடங்களில் மழைங்கிறது கிடையாது. பொட்டு தண்ணி சொட்டு தண்ணி எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் 108 குடம் தண்ணி ஊற்றுனா மழை பெய்யும் என்று நம்முடைய அன்பர் ஒருத்தர், பேங்க்ல இருக்கக்கூடிய அன்பர் சுப்பிரமணிய கோவிலுக்காரங்க வந்து சொன்னார். சரி செய்யலான்னு சொன்னால் 101 குடம் தண்ணியே கிடைக்கும், 108 குடத்துக்கு தண்ணி எங்கே போடுது? அதனால இங்கே இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் திறந்துட்டா கோயில் முன்னால நல்ல முச்சு வேலை. வெளியே எங்கேயோ இருந்து போர் தண்ணியை ஒரு லாரியில் கொண்டு வந்து அதில் 108 குடமாக நாங்கள் நிரப்பி நாங்களே ஊற்ற ஆரம்பித்தோம். ஐயரை வச்சு, கோயில் ஐயரை வச்சு தான் ஊற்றணும் வைங்களேன். தொடங்குகின்ற பொழுது வானத்தில் பார்த்தா ஒரு மேகம், வெண்மேகம் கூட கிடையாது. நீல நாளாக அப்படியே இருந்தது உச்சி வேலையில். 108 கூட தண்ணீரை ஊற்றின பிறகு முதல் இதே பூஜை ஆயிடுச்சு. பஞ்சபுராணம் சொல்லணும். பஞ்சபுராணம் சொல்லி அப்புறம் மழை வேண்டி பதிகம் இருக்குது. புலனைந்து பொறிகளை ஞானசம்பந்த பெருமாள் திருவிளையாட்டு பதிகத்தை நாங்கள் பாடுறோம். பாடி முடிச்சுட்டு 2வது வந்து கற்பூரம் காட்டணும். முதல் கற்பூரம் காட்டி பஞ்சபுராணம் சொல்லி அதன் பிறகு இன்னொரு கற்பூரம் காட்டணும் அல்லவா? இதுக்குள்ள என்ன நேரம் பார்த்துக்க. இதுக்குள்ள மேகங்கள் எங்கிருந்து வந்து தெரியாதே. விஜயமங்கலத்தில் அவ்வளவு பெரிய மழை கொட்டியது. விஜயமங்கலத்து மக்கள் பூராவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க. மத்தியான வேளையில் மேகமே இல்லாத வானத்தில் எப்படி மேகம் வந்தது, எப்படி இந்த மழை வந்ததுங்கிறது இன்னை வரைக்கும் தெரியாது. ஒரு வெண்மேகம் கூட கிடையாது. விஜயமங்கலமே அறிந்த ஒரு செய்தி. அப்போ அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதாவது இந்த திருவருள் சக்திக்கு வந்து பூத சக்திகள் ஏவல்கொள்ளும் மாற்றம் உண்டு.
பூத சக்தி உயிர் உயிர் கிடையாது. பூத சக்திக்கு இது உண்டு, அதிதேவதைகள் உண்டு. அந்த அதிதேவதைகளை உண்டு. மழைனா மழைக்கு அதிதேவதை உண்டு, அக்னினா அக்னிக்கு அதிதேவதை உண்டு, காற்றுனா காற்றுக்கு அதிதேவதை உண்டு. அவைகள் ஏவல்கள். மழையினுடைய அதிதேவதை ஏவல்கிட்டு மழை கொண்டு வருது. புரியுதுங்களா? மழைக்கு உயிர் கிடையாது, அக்னிக்கு உயிர் கிடையாது, காற்றுக்கு உயிர் கிடையாது. ஆனால் அதுக்கு அதிதேவதைகளும் உண்டு. அதிதேவதைகள் சொல்லாதுன்னு கேட்கும். ஆகவே மழை விஜயமங்கலத்தில் பெய்தது. ஞானசம்பந்த பெருமான் திருவிளையாட்டு பதிகம் பாடி அந்த பாடி முடிப்பதற்குள்ளாக மழை கொட்டியதற்கு அளவில் சுமரமும் தூரம் கிடையாது, அளவற்ற மழை கொட்டியது. அதே போல பக்கத்தில் ஈங்கூன் இருக்கிறாங்க, சுவையான ஒரு செய்தி. ஈங்கூரில் இப்படி மழையே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் திருக்கூட்டம் வழிபாடு செய்தால் மழை பெறுன்னு சொல்ல நாங்கள் போயிருந்தோம். மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் தண்ணியே இல்லாமல் எங்கெங்கேயோ தோட்டங்களில் சைக்கிளில் தண்ணி கொண்டாந்து ஊற்றுனார். எல்லாரும் கேள்வி கிண்டல் பார்த்து பேசினாங்க. திருக்கூட்டம் வந்தால் மழை பெய்யுன்னு சொன்னாங்களே, ஐயாலாம் பாடுனார், மழையும் பெய்யல. 3 தினங்கள் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் மழை பெய்யுதுன்னா ஒரு வரலாறே காணாத அளவுக்கு மழை கொட்டிடுது. புரிஞ்சுங்களா? அப்புறம் நான் அந்த தலைமை ஆசிரியருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இரவு 8 மணி இருக்கும். அந்த ஊரே தண்ணியில் மிதக்குது, சுவையான பகுதி. நான் அவர் பார்க்க போயிருக்கும் பொழுது ஒரு பால்காரமாக அங்கே வந்தது. என்னை ஏற போய் பார்த்தது. என்ன அன்னைக்கு மழை வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண அப்படி வருதானே? ஆமாம், இவரை விடாத பிடிச்சி உட்கார வைக்கிறது. எனக்கு வைக்க மழை சொன்னாங்க, மழை வந்தது. இப்போ பிடிச்சி உட்கார வைக்கிறது. இந்த அம்மாசுக்கு ஒரு கோமான்னு சொல்லிச்சு. கடலைக்காயில் மிதக்குது. கடலைக்காயில் ஆமாம், மூட்டையெல்லாம் மழை தண்ணியில் மிதக்குது. மழை நிறுத்தி சொல்லுங்க, அப்புறம் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. முன்னாடி மழை இல்லைன்னு, இப்போ மழையை நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் வெளியில விடுங்க இவரை அப்படின்னு இதே ஊரில் நடந்த சம்பவம் ஆச்சுங்களா. இது ஒரு சொல்றேன். இப்படி நிறைய இடங்கள்ல மழை வரக்கூடியதற்காக பாடக்கூடிய பதியங்கள் இருக்கு. புரியுதுங்களா? நிறைய நடக்குது. சேலத்தில் கூட சுகவரீஸ்வரர் கோயில் தெப்பக்குளம் 25 ஆண்டுகளுமாக வறண்டு கிடந்தது. திருக்கூட்டம் போய் உழவாரப்படி செய்துட்டு அந்த சேலத்துடைய எல்லை தாண்டல அவ்வளோ பெரிய மழை வந்தது. அந்த மறுநாள் காலை எனக்கு அங்கிருந்து தகவல் விட்டு ஐயா தெப்பக்குளம் நிறைஞ்சு 25 ஆண்டு காலமாக நிறைய தெப்பக்குளம் நிறைஞ்சிட்டு. நாங்கள் கூட கோயில் உழவாரப்படியை மாற்றம் செய்யறதில்லை, தெப்பக்குளத்தை தூய்மைப்படுத்தும். அந்த காலத்தில் தெப்பக்குளம் மிக புனிதமான நீர்நிலையாக கருதப்பட்டது. ஜாதக ரீதியாக எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த புனித நீர்நிலையாகி தெப்பக்குளத்தில் மூழ்கி அடிச்சாலே ஜாதகத்தில் சொல்லப்பட்ட தோஷம் நீங்கும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கே அது புனித நீர்நிலைகள் இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் கூட நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அந்த புனித நீர்நிலைகள்லாம் போய் சுத்தப்படுத்தும். உதாரணம் குமாரமங்கலம் இருக்குது இல்லையா? குமாரமங்கலம் பவானி கந்தபுரம் சேலம் நாமக்கல் புறவழி அந்த குளத்தை தூய்மைப்படுத்தணும். புரியுதுங்களா? இங்கே அவினாசி குளத்தை தூய்மைப்படுத்தணும். இங்கே குண்டடம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. குண்டடம் அந்த குளத்தில் தூய்மைப்படுத்தணும். அது கோயிலையும் தூய்மைப்படுத்தணும், குளத்தையும் தூய்மை. இதையும் நாங்கள் விடுறதில்லை. இன்னும் சொன்னால் தூய்மை பணி முடிஞ்சாலே நாங்கள் சாப்பிட மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, கொடுமுடியில் நாங்கள் பணி முடிக்கும் போது மாலை 6 மணி, பவானியில் பணி முடிக்கும் போது மாலை 6 மணி. அது வரைக்கும் யாரும் சாப்பிட கிடையாது. காலையிலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த பணி முடிந்தால்தான் நாங்கள் விஷயம் சாப்பாட்டுக்கு இருப்போம். அது பிறகு வழிபாடு, அது பிறகு சாப்பாடு. இவ்வளவு உழவார பணி, அது பிறகு அபிஷேக வழிபாடு, அதன் பிறகு தியானம், கூட்டு பிரார்த்தனை, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது உணவு, அதுக்கு பிறகு ஞான வேள்வி, அது சொற்பொழிவு. கிட்டத்தட்ட மாலை 4 மணி 5 மணி ஆகிடும். இதுதான் எங்களுடைய ஒரு டைம் டேபிள் சொல்கிறது. உழவார பணியினுடைய இப்படி நாங்கள் வகுத்து கொண்டு முடிக்கலாம். இப்போ இந்த வேயூர் தோழி பங்கன் அப்படின்னு ஒரு பாடல், ஆமாம், கோளர் பதிவு அதை பாடும்போது கேட்கும்போது, அதாவது கோழிகள் வரக்கூடிய துன்பங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் கோளர் பதிகத்தை பாடினா அதனுடைய வேகம் குறையும். அத்தனை பொருளுக்கும் பொருந்தும். ஆமாம், அத்தனை பொருளுக்கும் அது வருது. அதெல்லாம் வருது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே ஆசிரியர் நல்ல அவை நல்ல அடியாராக அதுவே வருது. எந்தெந்த கோளினால் என்ன துன்பம் இருந்தாலும் அது நீங்க. இந்த சொற்றுணை வேதியன் அப்படின்றது. ஆமாம், அது எதை பற்றி? சொற்றுணை வேதியை நம்ம நாவுக்கரசு பெருமாள் வச்சு ஜோதிபானம்
அது வந்து இந்த புகழ்ச்சி சம்பந்தமான எல்லாமே இறைவனுடைய புகழ்ச்சிகள் தான். புகழ் கோவைகள் நான் சொன்னா புகழ் கோவைகள்னா கோர்த்து சொல்லப்படுவதுன்னு அர்த்தம். நீங்க தொகுத்து சொல்லப்படுவதுன்னு சொல்லிட்டு கொள்ளலாம். உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய குருநாதருடைய ஏதாவது அற்புதங்கள் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் அது நீங்க சொல்றதுன்னா எங்களுக்கு குருநாதருடைய வாழ்க்கை நிறைய அற்புதங்கள் நடந்தது என்று கூட சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து அஞ்சைக்களத்தில் சுந்தருடைய குரு பூஜை நடந்தது இந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில். நான் ஒரு 2 வருஷங்களுக்கு முன்பாக போயிருந்தேன். ஆரம்பத்தில் அங்கே போய் அந்த சுந்தருடைய பாடலுக்கெல்லாம் விளக்கம் சொல்வது வழக்கம். கோயம்புத்தூருக்குரிய கண்ணப்பர் ஓதுவான் இருக்கிறார். அவர் ஒரு அருமையான பாடசாலை நடத்துகிறார். அந்த பாடசாலை மாணவர் நிறைய அழைச்சிட்டு வருவார். 2-3 பஸ்ஸில் அழைச்சிட்டு வருவார். எப்படி மற்ற 200-300 நண்பர்கள் வருவாங்க. மற்றவங்களாம் சேர்ந்து ஒரு 10 நண்பர்கள் வருவாங்க. இப்போ ஆடி சிவாடி இன்னைக்கு 2 ஆண்டுகள் 2 விதமான அற்புதம் நடந்தது. ஒரு அற்புதம் அங்கே அஞ்சைக்களத்தில் சிவாலயத்தில் வெட்ட வழியில் சுந்தரமுசாமிகள் அருள் செய்த 2-3 பதிகங்கள் இருக்குது. அந்த 3 பதிகங்களுக்கு நான் விளக்கம் சொல்வேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்படியே உட்காந்து கேட்பாங்க. ஒருத்தவங்களே எந்திக்க மாட்டாங்க. இது வழக்கு. ஒரு 4-5 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஆண்டு என்ன செய்தாங்கன்னா கடற்கரையில் வந்து சுந்தரர் வந்து கைலாயத்தில் போகக்கூடிய ஒரு காட்சின்னு உண்டு. சிவலிங்க திருமணியை பிடித்து வைத்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. மாலை நேரம் ஆகிடும். 5 மணி 6 மணி கூட ஆகிடும். கடல் ஓசை பயங்கரம். கொடுங்கோளூர் கடல் ஓசைன்னு சொல்லுவாங்க. கொடுங்கோளூர் கடல் அந்த கடல் இருக்குன்னு வைங்களேன். அஞ்சைக்களத்துக்கு கொடுங்கோளூர் பகவதியம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே நான் அவங்க 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருக்கிறேன். பேசி முடித்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் பேசுனீங்கன்னா அதோட நம்ம வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்போ தான் 4 மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கிறேன், மீண்டும் என்னை பேசி சொல்கிறீங்களே, அதை விட கடல் ஓசை வந்து அலை ஓசை வந்து அது உங்களுக்கு சொல்ல வேண்டாம். மேற்கு கடற்கரை சொல்ல வேண்டாம். கிழக்கு கடற்கரையே சாந்தமாக இருக்கும். மேற்கரையே ஆவேசத்தோட தான். இதில் எப்படி பேச சொல்கிறீங்க? நான் பேசுறது ரொம்ப சிரமங்க, இல்லைங்க நீங்கள் பேசுவீங்க. அது நிறைய மாறி மாறி சொன்னாங்க. அப்போது நடந்த உண்மையான சம்பவம், அந்த சிவலிங்க திருமணிக்கு வழிபாடெலாம் முடிஞ்சது. நான் ஏதாவது 4 கருத்து சொன்னோம்னா அதோட அவங்க நிறைவு செய்ய போகிறாங்க. ஆனால் பேச சூழ்நிலை எனக்கு இல்லை, உடல்நிலை அப்படி இல்லை, ஒத்து வரல. ஆனால் மக்கள் 100கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் கேட்ட கேள்வி, இந்த கடல் ஓசை மத்தியில் என்னை பேசி சொன்னான், என்னுடைய குரல் இந்த மக்களுக்கு கேட்குமா? நிச்சயமாக கேட்காது. ஏன்னா கடல் இப்படி, ஓசை இப்படி, சிவலிங்க திருமணி இப்படி, இந்த ஓசை எப்படி கேட்கும்? நீண்ட கடல். இல்லைங்க நீங்கள் பேசுங்க, கேட்குதோ கேட்கல, நீங்கள் பேசுங்க, நிச்சயமாக கேட்க முடியும். அப்பொழுது நான் வந்து சுந்தரமுசாமிகளுடைய முடித்தால் மறை தேவார்னு ஒன்று தானனை முன்படைத்தார் தொடங்குது. அந்த பாடல் கூட நான் சொல்லலை, 2 வரி தான் சொன்னேன். தானனை முன்படைத்தார் அப்படிங்கிற பாடல் 2 வரி தான் சொன்னேன். சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த பாடலை சுந்தரமுசாமிகள் இதே கடற்கரையில், இதே அஞ்சைக்களத்தில், இதே கடல் இருக்கக்கூடிய அஞ்சைக்களம் சிவாலயத்தில் அவர் இந்த மண்ணிலே இருந்து பாடுகின்றார். தானனை முன்படைத்தார் பாடுகிறார். இங்கே இந்த மண்ணிலே இருந்து பாடி அந்த பாடம் முடிக்கின்ற பொழுது விண்ணுக்கு போயாச்சு, கைலாயம் போயாச்சு. தொடங்கியது அஞ்சைக்களத்தில் மண்ணில், முடிக்கும்போது எங்கே இருக்கிறாரு? விண்ணிருக்கார். அந்த ஒரு பதியத்தை பாடி முடிப்பதற்குள்ளாக அவர் இந்த மண்ணையும் தொட்டார், அந்த விண்ணையும் தொட்டார். ஆனால் ஒரு முறை தான், அந்த மண்ணையும் விண்ணையும் தொட்டது ஒரு முறை. அப்போ அவர் அங்கே போயிட்டார். அப்படி வர அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பதியத்தை பாடுந்தோறும் நாமெல்லாம் இந்த மண்ணையும் அந்த விண்ணையும் தொடுகிறோமா இல்லையா உள்ளதான் எனக்கு பேச்சு. அவர் இந்த பாடுகின்ற பொழுது முதலில் தொடங்கியது மண்ணில், முடிக்கும் பொழுது விண்ணில். அவர் போயிட்டார், அவர் பயணம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் பாடிய நொடித்தான்மலை உத்தமன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடுந்தொழுதும் எப்பவும் பாடுவோம். அப்பொழுதெல்லாம் நாமும் இந்த மண்ணையும் தொடுகிறோம், அந்த விண்ணையும் தொடு உண்மையா இல்லையா என்று சொல்லி என்னுடைய உதடுகள் துடிக்க, முகம் துடிக்க, உடம்பு துடிக்க, இந்த கை விரல் நடுங்க. அப்படியே இந்த கூட்டத்தை பார்த்து இப்படி காட்டிட்டு வர, கை காட்டிட்டு வரக்கூடாது. அவர் ஒன்றும் செய்யலைங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். இஷ்டத்தை யாருடைய காலிலும் அலை ஓசி விழவே இல்லைங்க. அது எப்படி நீங்கள் சொல்லிடுச்சுன்னா, அந்த பேச்சு முடிஞ்சிருது அவ்வளோதான். என்னால் அந்த இடத்துல இருந்து பேருந்து இருக்கக்கூடிய இடம் ஒரு
எப்படி 10, 100, 200 மீட்டர் போகணும். என்னால் போக முடியல. அத்தனை மக்களும் வந்து என்னை தடுத்து வணங்கி, ஐயா ஒரு வரிநாள் இவ்வளோ அற்புதமாக சொன்னீங்க பாருங்க, உண்மையிலே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அத்தனை மக்களும் கேட்டுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த அலைவரிசை எப்படி அதை கேட்கும்? கேட்காதே, ஆனால் கேட்டுதே. ஆனால் கேட்டு காரணம் என்ன? அதான் சொல்லுங்க, அந்த ஆத்மசக்தி அந்த மேலோங்கி நிற்கும் என்று சொன்னால் பூத சக்தி விஷயங்களும் தன்னை புறத்தில் அடைகிறது. அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த, இது முதல் வருஷம் நடந்தது. ஒருவர் 2 நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இதை அனுபவித்தார்கள். இன்னும் அவங்களால மறக்க முடியாது. இன்னும் அந்த இதை மறக்க முடியாது. அந்த கடற்கரை பேச்சு, ஐயா நீங்க பேசி அந்த ஒரு 5 நிமிஷ பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நீங்க பேசினது தானா? இவ்வளவுதான் நான் பேசியது, இவ்வளவுதான். நான் பாட்டையும் முழுமையாக கூட சொல்லலை. தானே முன்படைத்தேன், அதை அறிந்து நான் இந்த பாடல் வரக்கூடிய இவ்வளவுதான். 2 வரி பாடல் வந்து அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை விளைவித்தது. கடலோசை யார் காதலே விடவில்லை என்பது ஒரு அற்புதம். அதுக்கு அடுத்த வருஷம் போயிருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் போயிருக்கும்போது மழை 2 நாளாக கொட்டு நிற்கவே இல்லைங்க, நிற்கவே கிடையாது. மழைனா அப்படி மழை, கேரளா மழை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அப்படி மழை கொட்டுது. இதே ஆடி மாதம்தான். அப்போ நாம வந்து சுந்தரனுடைய அந்த ஐக்கியமான நாளில் வந்து அவருடைய தேவாரங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அது பொருள்